வாவ், பார்பராக்கு அம்மா ஒரு முழு பிளேட் பாப்கார்ன் கிடைச்சது. நல்ல அதிர்ஷ்டம். நிக்கிற்கு அதிகம் இல்லை, ஆனால் அவர் பொறுமையாய் இருக்கிறார். ஜூலிக்கு அவ்வளவாக அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை. அவருக்கு ஒன்று மட்டுமே. ஜூலி, நீயே ஆரம்பி. எனக்கு ஒரு ஐடியா உண்டு. என்னுடைய மின் இருத்தியை எங்கே வைத்தேன்? அதே நான் தேவை. அது ரொம்பவே சீக்கிரமாகவும் ருசியாகவும் இருந்தது. சூப்பர். நான் அடுத்து இந்த போப் காங்கிகளை விரைவில் சமைக்க போகிறேன். ஓ நீக், நீ சமையலாளர் ஆக வேலை செய்ததை கூறவில்லை. இந்த சமையல் குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போப் காங்கி விதைகளை சேர்ப்போம். சில நிமிடங்கள் காத்திருந்து ரசிக்கவும். ஓ, அதுதான் ஒரு வெடிப்பு. பெண்களே, தற்காப்பு பெறுங்கள். வாவ் நிக், இது உண்மையிலே வெடிக்கிற சமையல் செய்முறை. நான் என்னுடைய வழியில பாப்கார்ன் வைக்கிறேன். கோலாவோட சில டபாஸ்கோ கலக்கவும். உங்களோட மேட்சிங் தாளத்துகளுக்கு குடிக்க கொடுங்க. அது இதுதான் எனக்கு எல்லாம் தேவைப்படும். நன்றி நிக். என்ன? ஓ, பார்பாரா மற்றும் நிக் எவ்வளவு கம்மி கண்கள் வச்சிருக்காங்க பாருங்கள். ஜூலியோட ஒன்னே தான் இருக்கு. தோல்வியாளர் நிக். ஜூலிக்கு சிரிப்புக்கு மனநிலை இல்லை என்பதை நீ கவனிக்கவில்லை என்றால் அதை எடுத்துக்கொள். என்னுடன் முறக்காதே. நாம் ஏன் சண்டையாட வேண்டும்? இப்போது நான் எனது பழி கூட்டிக் கொள்வேன். நிக்கு, நீ இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்க? கண்களில் கேட்சப். ஏய், எவ்வளவு அருவருப்பானதாக உள்ளது. ஜூலி, உனக்கு வேண்டுமெனில என்னுடைய கண் சாப்பிடலாம். உண்மையில நீங்களா? ஆம், அது என்னை விட்டு வெளியேற செய். எச்சரிக்கையாக இருக்க. நீ நிக்கின் கண் தின்று விட்டாய். அதை நினைத்து எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் செய்யவிருக்கிறேன். தூக்கல போனில் காபி பிடிக்கும். தூ என்ன? ரெயின் தான். இப்போ எனது முறை. எவ்வளவு சுவை. நான் இவற்றை என்றைக்கும் சாப்பிடலாம். ஆச்சரியம், அது ஒரு பசிகேடு. வாவ், இப்ப அந்த வேகம். எனது முறை. அட நிக், நீ அதையெல்லாம் வேகமாக சாப்பிட்டு விட்டாய். குழந்தைகளோட பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. அவர்கள் மிகவும் பசிக்கிறார்கள். ஒன்றேனும் கொடுப்பாயா? தயவு செய்து. இல்லை, அவை எனது. நிக், நீ அதற்கண் கம்மி கண்கள் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது. மிகுந்து விட்டது. இப்போது பார்ப்பாய் செயல்களை என்ன செய்வார்கள் என்று பெண் குழந்தைகள். நான் இதையெல்லாம் சாப்பிட முடியாது. அதை என்னிடம் இருந்து அகற்றுங்கள். ஒரே ஒன்றா நான் இதை செய்ய முடியும். அடடா, அது என்ன? நண்பர்களே, சீராக இருங்கள். நீங்கள் இதை செய்ய முடியும். நான் முதல்ல தொடங்குகிறேன். பர்பரா, அது ஒரு விதை. நீ அதை சாப்பிடக்கூடாது. நீ அதை விதைக்க வேண்டும். எச்சரிக்கையாக இரு. பார்பரா, எதையாவது எங்கள் மீது எரிகிறாயா? இப்போ உன்னை நட்டு விடுவேன். நான் வளர விரும்புகிறேன். பர்பரா, நீ கூச்சம் காத்திருக்கணும். அவனுக்கு வளர காத்திருக்கும் நேரம் கொடு. நான் முதலில் தொடங்குகிறேன். நீ இதனை கடுமையாக சாப்பிட வேண்டும். ஆகையால் நீ அதன் சுவையை உணர முடியாது. இந்த கெட்ட சுவையை விரைவில் நீக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. இதை குத்தம் கொண்டு செய்வேன். எனது செடியை இப்போது நீரூட்ட வேண்டும். வளர வேண்டும். நிலநடுக்கம். மறைவாக இரு. கவலை இல்லை. அப்படி பகர்வா பர்பராவின் விதை வளர்கிறது. இப்போது பர்பராவிற்கு தன் பிராக்கோலி செடி உள்ளது. எவ்வளவு மோசமாக இருக்கிறது. எனக்கு கோசுக்கீரை பிடிக்காது. அருவருப்பு. பார்பரா, நீ வெறுமனே குளித்து விடு. மற்றும் நீ ப்ரோக்கோலிக்கு சாப்பிட வேண்டும். இல்லை, ப்ரோக்கோலி மட்டும் வேண்டாம். ஆனால் இதை போக்குவதற்கான ஒரு யோசனை இருக்கிறது. அற்புதம், அங்கு ஒரு ஒவ்வாலை உள்ளது. ஜூலி, அந்த வஞ்சனைகள் எல்லாம் இறுதியில் தண்டனை பெறுகின்றன என்பதை நீயே அறிவாய். நிக், உன்னை பத்தி தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அது மிகவும் ருசியா இருக்குது. மேலும் கொஞ்சம் உங்களுக்கு எங்கிறீங்களா? அடுத்த முறை நீ அதை தவிர்க்க முயல மாட்டாய். வாவ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எல்லாரும் தோசை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிர்ஷ்டம் அல்ல, அவர் ஒரு சிறிய ஃப்ரை மட்டுமே பெற்றுள்ளார். இதோ அவ்வளவு குறைவா? எனக்கு இன்னும் வேண்டும். இப்ப அது என்னுடைய நேரம். பார்பரா, எனக்கு சில பிரைஸும் கடன் தர முடியுமா? என்ன, ஒரு பிரை மட்டும் தயவு செஞ்சு கொடுப்பையா?
நிச்சயமா கொஞ்சம் எடு. நீ நம்புறியா? இருந்து கொள், நான் உன்னிடம் பழி தீர்த்துவேன். ஜூலி பார்பராவின் கெட்சப்பை மிகவும் காரமாக்குகிறாள். இது மிகவும் கொடூரமானது. எனக்கு தெரியாது. ரொம்ப சூடாக இருக்கு. அத ஒரு பார்வை பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பார்பரா, நீ விரைவில் குளிர்வடைய வேண்டும். அது கெட்சப்பால் இல்லை, அது மிகவும் சிறந்தது. சரி, எனக்கு போதுமான கெட்சப் உண்டு. நிக்கு, உன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை கவனப்படி. ஒரு துண்டும் கிடைப்பதில்லை. என்ன மிக சுவையா இருக்குது. நன்றி நிக்கு. It's ஹாமைட் பிரெஞ்ச் பரிஜீகரங்களையும் உன் கையில் அடகிடு செய்தாய். இதுக்குள் நிக், வேதனைப்படாதே. பாட்டியாச்சா பெரிய பிரிங்கல் ஸ்கேன். சற்றே நிக் அதிர்ஷ்டசாலியாகி பார்பராவுக்கு முழு பாமரையின் அம்சம் உள்ளது. மிக அருமை. ஜூலிக்கு ஒன்னே உள்ளது, அது மிகவும் சிறியது. நாம் அதை சரி செய்வோம். எனக்கு தெரியாது. இது நல்லா இருக்கு. ஆவணத்தை தாக்கல் செய். ரொம்ப சுவையானது. போதும். நீ ஏன் உறைந்திருக்கிறாய் உன் துறையில? ஹே, என்ன? அது திறந்து விடாது. கவனமாக இருங்கள், உங்கள் உடைந்து விடாதீர்கள். உங்களுக்கு பிரிங்கிள்ஸ் கிடைக்கவில்லை என தெரிகிறது. அதற்காக எனக்கு சஞ்சலம் இருக்கிறது. நம்மை வெட்டாதீர்கள். இன்னும் சில வெட்டல்கள் மட்டும் புட்டணன் திறந்துவிடும். நிக், நீ ஒரு உண்மையான மாத்திராட்டி. பாருங்கள் நிக், உன் வாயை கொஞ்சம் விசால மாத்திர. சிப்ஸ்கள் உன் பக்கம் வருது. ஆச்சே, மா ருசியானது. ஷனா இரு. நிக் விலகு. ஓ, நிக்குக்கு சரி. நான் என் சுவையான சிப்ஸை சாப்பிட துவங்க போறேன். எங்கே தோய்வதை கவனமாக இரு. அது வலித்தது. இவ்வளவு ருசியாக உள்ளது. நான் என்ன களைந்தேன். நிக், டேபிளின் கீழ் மறைவது உனக்கு சிறந்தது. பார்பரா இங்கு ஒரு குண்டு உச்சிதப்படுத்துகிறார். ஜூலி வளைப்பு. நான் அதை மறுபடியும் நம்புவது இல்லை. வாவ், நீ தயார் இருந்தாய். ஆனால் நிக் இல்லவில்லை. ஜாக்கிரதை, நாங்கள் கட்டுமான பணியில் இருக்கிறோம். பார்பரா, உன் கோபுரத்தை பிடி. இது வேலை செய்தது. ஜூலிக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை. ஒன்றே ஒன்று. நிக்கிடவர் தான் ரொம்ப வித்தியாசமா உள்ளது. கோப்லெட்ல வேற ஸ்கிட்லஸ் இருக்குன. வாவ், பார்பரா சும்மா எல்லா நிறங்களும் உள்ளன. ஒன்றே ஒன்று, அது ரொம்ப சிறியது. என்ன? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. ஜூலி, அது வேலை செய்யுமான்னு எனக்கு சர்டிஸா இல்ல. ஆனா நீ முயற்சிக்கு சுதந்திரமா இருக்க. ஆஹா, இதுதான் சிறப்பானது. ரொம்ப சிறப்பா உள்ளது. ஓ, முருங்கை ரொம்ப சுவையா இருக்குது. அருமை. நானும் ஸ்கிட்டில்ஸ் என்றென்றும் சாப்பிட முடியும். வாவ், சூப்பர். நிக், உன் முறை. வார், என்னால் என்ன செய்ய முடிகிறது? ஓ, நீ முழுமையாக. ஆனால் உனக்கு கொஞ்சம் மேலும் வேண்டும். ஆனால் ஏதாகிலும் அதிகப்படியான ஸ்கிட்டல்ஸ் வைத்திருப்பதை நான் அறிவேன். நிக், எனக்கு என்னவோ பார்பராவிற்கு அந்த யோசனை பிடிக்காது என்று தோன்றுகிறது. அவள் கவனிக்க மாட்டாள். இவை எல்லாத்தும் எனது. எந்த சுவையிலிருந்து தொடங்கணும்? இதையா? ஆனிமியன் இதையா? இல்ல இல்ல, எனக்கு இத வேண்டும். என்னால் தேர்வு செய்ய முடியவில்லை. இது மிகவும் கஷ்டம். அட, வாங்கி விட்டேன். அது என்ன? ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்க உதவும் லாட்ரி. நம்ம இதை சிறப்போம். இங்க வா. அதுதான் நான் பச்சையை கொண்டு தொடங்குகிறேன். ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்கும். எல்லா ருசிகளையும் ஒரே நேரத்துல சுவைக்கணும்னு விரும்புறேன். ரொம்ப சுவை. யோசிக்கிறேன். இதே என்ன? ஓ ஓ, டோர்ஸ் பை ஸ்கிட்டில்ஸ் காந்தி. அச்சாரியமா ஃபயர் சுக்கராக்கிரட்ஸ் பச்சை மிக சுவையா இருக்கலாம். அது உண்மை, மிக சுவையாக. ஓ, இது ஒரு அதிர்ச்சி உடையது. பெண்கள், எங்கள் கைகளை தயார் செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. வாவ், ட்விக்ஸ் ரொம்ப ருசியா இருக்கு.
சரியா உள்ளங்கள் இந்த சவாலையை தொடங்க ஆவலோட இருக்கும் அங்க சம்பட்டி மேலும் கவனமாக இருங்கள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. ஜூலி சாதனையாக நீ எல்லாம் வெட்ட போற. நான் இதை எப்பொழுதும் சாப்பிட முடியும். அத்தனை பேரும் மிகவும் அழுக்காக இருக்கிறீர்கள். உடனே குளிக்க வேண்டும். நான் அடுத்தவ. நிறைய பேர்களை விரைவாக பார்த்துக் கொண்டாய். அற்புதம். ரொம்ப சோயா இருக்கிறது. இல்லை, சூடான பால் நமக்கு தேவை. வாவ், அவ்விதம் ஒரு உண்மையான சாக்லேட் காக்டெயில். இது அப்ரைசர்ஸ் கர். இப்ப பாட்னா உங்ககிட்ட முழு சுவற்றில ட்விக்ஸ் இருக்குது. அதை இடிக்கணும், மறுபடியும் கட்டணும். எனது கருவிகள் எங்க? நியூட்ரெல்லா, அதுவே எனக்கு தேவை. வானிலை மாளிகையை ட்விக்ஸ் கருவிகள் கொண்டு செய்ய போகிறேன். நிக், நீ அங்கிளைகள் பக்கத்தில் கிடாங்களை மட்டும் விட்டு இருக்க கூடாது. என்ன நடக்கிறது? இல்ல, ஓய், மன்னிக்கவும் நிக், பரவாயில்லை, நான் ஒரு இதயத்தில் இருக்கிறேன். நான் ஒரு எளிய ஒன்றை கொண்டு தொடங்க பரிந்துரைக்கிறேன். எனக்கு ருசியான பாஸ்டாவை தயாரி. அது முடிந்துவிடும். ஆனால் நான் முடியாது. ஆனால் கவலை இல்லை, நான் ஏதாவது யோசிப்பேன். இது மிகவும் எளிதாக செய்யப்படும் போல் தோன்றுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்பகட்டியை கோதுமை நீரில் ஊற்றுவதுதான். இந்த பானைக்கு அவை மிக நீளமாக இருக்கின்றன. நாமே அதை அதிகமாக நழுவ விட வேண்டும். இதை செய்வதற்கு மிக எளிதான வழி உங்கள் கைகளை உபயோகிப்பதுதான். ஸ்பகட்டியை தவாவின் சுற்றிலும் பரப்புங்கள். Shungo sanitary remedies from the reader in this formula. ஸ்பாகெட்டி தென்காடு ஆடைகள் ஃபாலி போடுறதாயிருந்தவும் சரி, சிறந்த ஸ்பாகெட்டி என்று உங்கள் சாந்த கைகளால் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டி தான். என் உணவகத்தில் நான் அப்படியான பாஸ்தாவையே வழங்குகிறேன். உண்மையில் இது ஒன்றும் சிக்கலானதல்ல. முக்கியமானது உங்கள் வேலையை நேசிக்க வேண்டும். ஸ்பாகெட்டி சமைக்கும் போதும் இதயம் கொண்டு செய்யுங்கள். அட்டிக்கு மாவு உண்டு செய்து அதிலிருந்து ஸ்பகெட்டி சமைக்கலாம். அதை ஒரு அபூர்வமான கரும்பு நிறமாக செய்ய நான் சிறிது காலனியின் நிறம் சேர்க்கிறேன். அதை நேரமிடுவோம். அடடா, இது ரொம்ப நீளம். அதுக்கும் இது இரண்டது. எல்லாமே எளிதாக செய்ய முடியும். என்ன இதுவா எல்லாம்? பாத்தீங்களா, இது நேரமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மாவில் இருந்து நம்ப முடியாத அளவுக்கு ருசியான ஸ்பெகட்டி அமைக்கும். ஆகவே மாவை நன்கு உருட்டி எடுக்க வேண்டும். அப்ப பண்ணுவோம். சகாப்பன் ஸ்டப்பா கத்திய சாவுடைத்தி அவரை மெல்லிய துண்டுகளாக வெட்டணும். பாருங்க, சப்பன் அதை ஒரு பாத்திரத்துல போடலாம். ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்நாளிலே சிறந்த ஸ்பாகெட்டி தயாராகிவிட்டது. ஒட்டக சிவிகள் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. அவை பாஸ்தாவிற்கு நுட்பம் சேர்க்கும். இது மிகவும் விலை அதிகம். ரென்னி, நீ என்ன செய்கிறாய்? கெட்சப் இரசிகம். எனக்கு அது பிடிக்கும். இங்கே என்ன நடக்கிறது? டாமினேட் என்ன பண்ண இரண்டு போற? வழி. நான் நூடுல்ஸ் பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது எந்த விதமாகவும் பிளேடின் மீது விழ வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்பெகட்டியை கொஞ்சம் அதிகமாக சமைத்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஸ்பெகட்டியை முடித்து விட்டேன்.
பாஸ்டாவை மிகவும் வேகமாகவும் சுவையாகவும் செய்வதற்கான ஒரு வழி உள்ளது. இதற்காக ஒரு பெட்டி கொரியன் பொரோரோ நூடுல்ஸ் தேவை. இது சுவையோடு மட்டுமல்லாமல் மிகவும் பார்வையாளரையும் கவரக்கூடியதாக உள்ளது. ஆஹா, என்ன குலைச்சல்! நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஆனாலும் என் பாஸ்தாவை தேர்ந்தெடுப்பார். வாவ் வாவ், நான் இப்போதைக்கு இந்த கருப்பு ஸ்பெகட்டி உண்டு பார்க்கிறேன். இது போல ஒன்று நான் முன்னர் பார்க்கலாம். அருவருப்பாக இருக்கிறது. இதை யாராவது உண்கிறார்களா? நடுப்பகுதி மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. கெட்சப்புடன் ஸ்பெகட்டி நிச்சயமாக நான் இதற்கு விரும்புகிறேன். ஆம், இது மிகவும் எளிமையானது. இருப்பினும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இப்போது நம்முடைய நூடுல்ஸை ஊற்ற வந்தாச்சு. பாகுவின் சுவை எப்படி இருக்கும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஐயா, இது ஏன் இவ்வளவு காரமாக உள்ளது? என்ன ஒரு பயம்! ஆனால் இது மிகவும் அருமையாக இருந்தது. நான் காரமானதை விரும்புகிறேன். ஆப்பிள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்த முறை எனக்கு அற்புதமான ஒரு மாடு செய்யுங்கள். என்ன காத்திருக்கிறாய்? தொடங்குவதற்கான நேரம் வந்துச்சு. இருண்டிருக்கும். என்னால் கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் சேஃபா இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பால் கொண்டு துவங்க வேண்டும். அது மென்மையாக சூடாக வேண்டும் என்பதற்காக கடாயில் ஊற்ற வேண்டும். அதில் காக்காவை அடுத்து ஊற்ற வேண்டும் மற்றும் அதை மெதுவாக கலக்க வேண்டும். காக்காவோட சாக்லேட் சேர்க்கிறேன். இது மிகவும் சுவையானதாக மாறிவிடும். அதுவே எனது ரகசியம். அப்புறம் ஒரு பயணத்துக்கா இந்த பினம் சுவையாக உள்ள. ஆமா, முழு அறையும் துர்நாற்றம் அடிக்குது. பாட்டி, உங்க சமையல் முறை நிச்சயமா மோசமல்ல. ஆனா நீ ஏன் இவ்வளவோ சீக்கிரம் நிறுத்தின? கிரீம் என்னாச்சு? கிரீம் சுவையா இருக்கும். இதனை செய்யலாம். ஆகவே இப்போது இதை கலக்கப் போகிறேன். மிகச்சரி, தொடர்ந்து போவோம். அந்த கிரீமால் அலங்கரிக்கிறேன். கிரீமின் மனித மார்ஷ்மெலோஸ் வச்சு விட்டால் இது இன்னும் சுவையானதாக தோன்றும். நாம் இப்ப என்னை சொந்தரி கஷ்டப்படணும். இங்க விருது பகடித்தை கொள்ளலாம். கலாயக்களையும் சேர்க்கவே விரும்புகிறேன். ஆகவே ஒரு மாட்டை கலாயக்களால் அழகுபடுத்துவேன். இது முடிவு இல்லை. ஏன் ஒரியோ முறுக்கிகளையும் சேர்க்க கூடாது? அவற்றின் சுவை மிக அருமை. சேர்த்து விடுங்க. சாக்லேட் சேர பத்தி சொல்ல வேண்டாம். அதுவே எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பார்ப்போம். டோம், உன் கேகயா நிச்சயம் குளிருக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் இதிலிருந்து தொடங்குவேன். இது அமானுஷ்யமாக சுவையாக உள்ளது. அடுத்து எதிர்பார்த்தவர்கள் அதைவிட குறைப்பாக இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். அப்போது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டியின் கேகயாவை முயற்கிறேன். பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் டாம் நிச்சயமாக சிறந்தவர். கடைசி போட்டியாளர் விட்டு போனார். இந்த சாக்லேட் கோகோவையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு டோமின் பதிப்பு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு சிப்ஸ் செய்ய வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன். சிப்ஸா? நான் முடிச்சிடுவேன். சிப்ஸ் பொதுவாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது முறை இல்லை. சாப்பிடுவது நான் வெறுமனே மன்னிக்கவும், நான் உண்மையிலேயே முட்டாள். டோம், நீ முதலில் உருளைக்கிழங்கை தோல் அரச வேண்டும். It's their surprise and curial malmalak fair breeze.
ஸ்பைசி. ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மெல்லிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அது உண்மையான சிப்ஸை போல இருக்க அவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன என்பதை பாருங்கள். ஓ, நீங்க அதை வறுக்க முடியாது. அப்படி சிப்ஸுகளோ ஷெப குருமையா இருக்கும். எனக்கு எல்லாத்தையும் கிடைச்சு அவருக்கு இது போல் ஒரு விஷயத்தையே முன்னர் செய்து பார்த்ததே இல்லை. சாதாரண கத்தியால் உருளைக்கிழங்குகளை சீவ முடியும் என்று தெரிய வந்தது. அருமை. டாம், என்ன செய்கிறாய்? குப்பை போடாதே. நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சிறப்பித்தேன். சரி, என்னுடைய பிடித்த பகுதி இப்போது உருளைக்கிழங்குகளை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். எண்ணெயில் காசு சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். எனது உச்சகட்டத்தில் யோசித்திருந்தால் நான் அந்த இடத்தில் உருளைக்கிழங்குகளை கொட்டி இருப்பேன். டாம், எண்ணெய் கூடுதலாக இருக்கிறது. எனவே சிரிக்குது. ஆம், நீ சிப்ஸ் பண்ணது எப்படின்னு தெரியல. பட் நான் கேட்க்கு உண்மையான நாசோஸ் பண்ணுவேன். இசுகு சார் அவுக்காச்சோளம் டாடில்லாவை பெற்று எஸ்ஐ மூவன்களை வெட்டவும். அசலை ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த மூவன்களை அதில் பொரித்து கொள்ளவும். அவை பொரிந்து உண்மையான நட்ஷோஸ் ஆக மாறும். உங்களாவது வெளியே எடுக்கலாம். அற்புதமாக மாறியுள்ளன. இப்ப நாசோஸ தட்டிட்டதில் அழகா பரப்பணும். சாஸாக நம்ம சில சீஸ் பயன்படுத்தலாம். அதனால் நாசோஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்தால் அது குளிர்ச்சி தரும். நன்றி. அதை வெட்டுவோம். சரியாகவே ஏட் அதை விரும்புவாளா என்று நம்புறேன். நிமிடம், எங்கிருந்து இந்த எரிந்த வாசனை வருகிறது? டாம், என்ன செய்தாய்? ஒரு நொடி சிப்ஸை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது கேடுக்கு இந்த அதிகம் சுட்டது தர வேண்டும். துக்கப்படாதே, அவளுக்கு பிடிக்கலாமே. தாண்டி இருக்கிறேன் என்று கெட் அறிய மாட்டார். பூர்த்தியாக நான் செய்து விட்டேன். என்ன செய்ய வேணும் தெரியலை. வாங்க. ஒருவர் மாறாக எல்லாம் மிகவும் அருமையாக தெரிகிறது. டாம், பாரம்பரியப்படி உன்னுடைய விருந்து முதல் சுவைக்கிறேன். அதுவும் ஏற்கனவே இது நான் வேதேன் உக்குவையான வெற்றியுடன் சாண்டவிக் தூள் போன்றது. பயங்கரமானது. சமையல்காரர் என்ன தயாரித்திருக்கிறார்கள் என்று ஆவலாக இருக்கிறேன். நேரடியாக சொன்னால் நான் ஒருபோதும் உண்மையான நாசோஸ் சாப்பிட்டதில்லை. உஃபு, எனக்கு அவை பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் அவைகளை விரும்பவில்லை. பாட்டி, முயற்சிக்க ஒரே ஒரு பதிப்பே மீதம் உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதே. பாட்டி, நான் இதைத்தான் ரசிக்கிறேன். இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சிறப்பாக இருக்கிறது.